ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களுடைய கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உம்முடைய கிருபை எங்களை தயவோடு தூக்குகிறது. எங்களை தாங்கி சுமந்து தப்பு வைக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் ரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காக நன்றி. எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர், எங்களுடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறீரப்பா. ஏற்ற மன்னாவை தாரும். உம்முடைய வார்த்தைகளை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி. என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தை குறித்து நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு என்ன செய்திருக்கிறது? தேவனிடத்தில் என்ன செய்திருக்கிறது? அது நித்திய மீட்பை கொடுத்திருக்கிறது, நித்திய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. என்றென்றைக்குமான மீட்பு, என்றென்றைக்கும் நம்மை பாதுகாக்கக்கூடிய மீட்பு. ஒரு முறை கொடுத்த ரட்சிப்பு என்றென்றைக்கும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற ரட்சிப்பு. அநேக பலன்களை நாம தொடர்ந்து தியானித்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகின்ற பகுதி இந்த நித்திய உடன்படிக்கையின், நித்திய ரட்சிப்பின் பலன்களை, ஆசீர்வாதங்களை எப்படி நம்முடைய அனுபவத்திற்கு கொண்டு வருகிறது. ஏனென்றால் அவருடைய அன்பு மாறாதது. நம்முடைய செயல்களின் அடிப்படையில் அவர் செயல்படுவது இல்லை. இன்றைக்கு நான் வேதம் வாசிக்கவில்லை என்றால், இன்றைக்கு நான் ஜெபிக்கவில்லை என்றால் அவருடைய அன்பு மாறப்போவது இல்லை. இன்றைக்கு ஒரு இடத்துல நான் தவறி விழுந்தால் அவர் என்னை வெறுத்து விடவில்லை. ஏனென்றால் இந்த நித்திய ரட்சிப்பு இப்பேற்பட்ட ஒரு இடத்தை எனக்கு என்ன செய்திருக்கிறது? கொடுத்திருக்கிறது. ஆனால் நாம் ஜெபிக்கவில்லை என்றால், வேதம் வாசிக்கவில்லை என்றால், அவருடைய வழிகளை அறிந்து கொண்டு நாம் அதனோடு செல்லவில்லை என்றால் நம்மால் அவருடைய அன்பை என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. அவருடைய அன்பு என்ன செய்ய போறது இல்ல? மாறப்போகிறது இல்லை. ஏனென்றால் அது நம்முடைய செயல்களின் அடிப்படையில் அவர் செயல்படவில்லை. இதுதான் கிருபை. அவர் நம்மை விடுவித்திருக்கிறார், நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார், நம்மை மன்னித்திருக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார். நமக்கு விடுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, தேவ வாழ்வை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வாழ்வை இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு அவரை அறிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நாம என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். இதுதான் கிருபை. அவர் கொடுக்கின்ற அளவு இல்ல, அவர் எல்லோருக்கும் ஒரே அளவு கிருபையை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு அதை அறிந்து கொள்ளுகிறோமோ, பிதாவையும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவையும் எந்த அளவுக்கு அறிந்து கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த அனுபவத்தை இந்த உலகத்துல என்ன செய்ய முடியும்? பெற முடியும். இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பலன்களை எப்படி நாம் அனுபவிக்க முடியும் இந்த உலகத்துல? இன்றைக்கு பார்க்க போகிற சத்தியம் மனதை மறுரூபமாக்குகிறதன் மூலம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம்
புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். தேவன் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்னை அன்பு கூறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை விடுவிக்கிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நம்மால் செய்ய முடியாததை இயேசு கிறிஸ்து என்ன செய்து விட்டார்? செய்து முடித்து விட்டார். இந்த புதிய உடன்படிக்கையில் நாம் செய்ய வேண்டியது அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து செய்து முடித்த விலை கிரயத்தோடு ஒன்றையும் நாம் கூட்ட என்ன செய்ய முடியாது. அது முடிக்கப்பட்டு விட்டாயிற்று. அது நம்மால் செய்ய முடியாது என்பதற்காக தான் அவர் என்ன செய்திருக்கிறார். அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நாம் அறியும் பொழுது, இந்த வசனம் அததான் சொல்லுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று நமக்கு எப்போ தெரியுமா? பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். எனக்கு தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார்? இதுல நான் விடுதலையை பெற முடியுமா? இதுல நான் சுகத்தை பெற முடியுமா? என்னுடைய பிள்ளையோட நல்வாழ்வு இதுல அமைந்து விடுமா? என்னுடைய கையின் பிரயாசத்தை நான் பார்க்க முடியுமா? இதற்கெல்லாம் நான் இன்னொருவரிடம் ஜெபித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த அடி நான் எடுத்து வைக்கிறதற்கு எந்த திசையில் செல்ல வேண்டும், எந்த வழியில் செல்ல வேண்டும், எதை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும், நான் ஒருவரிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, என்ன வழி என்று பகுத்தறியத்தக்க கூடிய அந்த இயல்பை அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். எப்படி என்றால், உங்கள் மனம் என்றால் சிந்தை, உங்களுடைய சிந்தனை புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். என்ன செய்ய சொல்லப்பட்டிருக்கிறதுல? நம்முடைய சிந்தனை புதிதாகும்படிக்கு நாம என்ன செய்யணுமா? சிந்தனைய மறுரூபமாகிற ப்ராசஸ்க்கு வர சொல்லி போட்டிருக்கு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை ஒருவர் இரட்சகராக ஏற்று கொண்ட உடனே, வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அடுத்த வினாடியே நம்முடைய ஆவி, மரித்து போயிருந்த பழைய ஆவி முழுவதும் ஒளிந்து, நம்முடைய பழைய ஆவியை அவர் ரிப்பேர் செய்யல, சரி செய்யல, அதை அப்படியே என்ன செஞ்சிட்டாரு? அழித்து விட்டு புதிய ஆவியை என்ன செய்திருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். ஆதாமிடமிருந்து வந்த அந்த ஜென்ம ஸ்வாவ ஆவியை, மரித்திருந்த ஆவி மறைந்து தேவ வித்தினால் ஜெனிப்பிக்கப்பட்ட புதிய ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். அதனாலதான் வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறாரா? புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டி என்றால் ஒரு புது உயிரினம். அதனோட பொருள் அதுதான். பழைய ஸ்வாவம் நமக்கு கிடையாது, பழைய பாவம் நமக்கு கிடையாது, பாவம் நம்மள ஆளுகை செய்ய முடியாது, பொல்லாங்கனால நம்மை தொட முடியாது, சூழ்நிலைகள் நம்மை ஆளுகை செய்ய முடியாது, பிசாசின் கட்டுகளுக்குள்ள நம்ம போக மாட்டோம். புதிய ஆசைகளை கொடுக்கக்கூடிய இருதயம், சூழ்நிலைகளை ஆளுகை செய்யக்கூடிய இயல்பு, ஒரு புதிய ஸ்வாவம், புதிய சிருஷ்டி, ஒரு புதிய படைப்பு. இப்படிதான் ஆவியில நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய சிந்தையும் சரீரமும் இன்னும் பழைய ஸ்வாவத்துல என்ன செய்கிறது? இருக்கிறது. கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு
பேஷண்ட், அவருக்கு ஆபரேஷன் நடக்குது. ஆபரேஷன் சக்சஸ் தான், வெற்றிகரமாக முடிந்து விட்டது. ஆனா ஆபரேஷன் முடிந்தாலும் அந்த ஸ்டிச்சிங், தையல் பிரிக்கிற வரைக்கும் அந்த வலி அவங்களுக்கு என்ன செய்யும்? இருக்கும். அந்த காயங்கள் ஆறுகிற வரைக்கும் என்ன இருக்கும்? வலி இருக்கும். அதுக்காக ஆபரேஷன் ஃபெயிலியர் என்ற அர்த்தம் இல்ல. அது போல பழைய மனுஷன், கிறிஸ்துவுடனே கூட மரித்திருந்த மனுஷன், ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவுடனே கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாச்சாம். இப்பொழுது நாம் அடக்கம் பண்ணுதலோடு அவரோடு இணைந்திருந்தோம் என்றால் உயிர்த்தெழுதலோடு அவரோட என்ன செஞ்சிருக்கிறோம்? இணைந்திருக்கிறோம். ரோமர் 6 இதுதான் சொல்லுகிறது. அந்த பழைய மனுஷன் மரித்து போகும்போது அவனால எழுந்து வர முடியாது. எப்படி ஒரு இறந்த சரீரத்தால் உயிரோடு எழுந்து வர முடியாதோ, நம்முடைய பழைய மனுஷனால உயிரோடு என்ன செய்ய முடியாது? வர முடியாது. ஆனால் அவன் விட்டு சென்ற தடயங்கள் தான் நம்முடைய சிந்தனை. அந்த பழைய மனுஷன் விட்டு சென்ற பழக்க வழக்கங்கள் தான் நம்முடைய சிந்தனையின் எண்ணங்கள். ஏன் தெரியுமா? இந்த பழைய மனுஷனோட ஸ்பாவம் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும், இயேசு கிறிஸ்துதான் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறார். நம்மை பாவங்களற கழுவி நீதிமானாக்கி நம்மை புதிய சிருஷ்டியாக என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். அவர் இல்லை என்றால் நாம் எல்லோரும் ஆவியில் மரித்த நிலைமைதான். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு எப்படி இருந்தோமா? அந்நியராயிருந்தோமா. இந்த உலகத்துல தேவன் அற்றவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும், ஒரு காரியத்துல நமக்கு என்ன கிடையாது? நம்பிக்கை கிடையாது. இப்போ ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம் இல்லையா? என்னுடைய மீட்பர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். என்னை முற்று முடிய ரட்சிக்கிறதற்கு அவர் எப்படி இருக்கிறாரு? வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னால், ரத்தம் சிந்துவதற்கு முன்னால் இந்த நம்பிக்கை நமக்கு கிடையாது. இந்த உலகத்துல நம்பிக்கை கிடையாது. அந்த நம்பிக்கை இல்லாத மரித்து போன மனுஷனுடைய விருப்பங்களும் எண்ணங்களும் நம்பிக்கைகளும் எப்படி இருக்கும்? ஒரு காரியத்துல நம்பிக்கை இருக்குமா? பயம் இருக்குமா? பயம் இருக்கும். ஒரு காரியத்துல வெற்றி பெற்று விடுவேன் என்ற ஒரு தைரியம் இருக்குமா? தோற்று விடுவேன் என்ற புலம்பல் இருக்குமா? தோற்று விடுவேன் என்ற புலம்பல் இருக்கும். வாக்கு தத்தத்திற்கு அந்நியர்களா? அப்படி என்றால் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் அந்நியர்களாக இருந்தோம். அதை சுதந்திரிக்க முடியாத ஒரு இடம். அப்போ ஒரு மனுஷனோட நிலைமை எப்படி இருக்கும்? இந்த அடிப்படையில தான் பழைய மனுஷனோட எண்ணங்கள் இருக்கு. என்னால சுகத்தை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. எனக்கு சுகத்தை தரமாட்டாரு ஆண்டவர், என்ன செய்ய மாட்டாரு? கொடுக்க மாட்டாரு. எனக்கு பயம் என்னை ஆளுகை செய்யும்படிக்கு. நான் செய்வதெல்லாம் வாய்க்காது, எதை செய்தாலும் தோல்வி, நான் யாருமே இல்லை, நான் தேவனற்றவளாக நான் இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தோல்வி நிறைந்த எண்ணங்களை கொண்டதுதான் பழைய மனுஷன். பாவத்திற்கு அடிமைத்தனம். இந்த மனுஷன் தான் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யப்பட்டாச்சு? மரிச்சாச்சு. ஆனா அவனுடைய ஸ்பாவங்கள், அவனுடைய தடயங்கள், எண்ணங்கள் நம்ம சிந்தனையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது. இந்த ஒவ்வொரு சிந்தனைகளையும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு மறுரூபமாக்குவது. நம்முடைய சிந்தனை சொல்லும், இந்த காரியத்தில் உன்னால் வெற்றி பெற முடியாது. ஆனா சத்தியம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்குள் நாம் முற்றிலும் வெற்றி பெற்றவர்கள், முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஆங்கிலத்துல அதை விட ரொம்ப அழகா இருக்கும், மோர் தேன் கான்குயரர். ஏனென்றால் வெற்றியே யாரோடதுதான்? நம்முடையதுதான். நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? ஒரு விசுவாசியோட பிரச்சனை என்ன தெரியுமா? நான் சுகம் பெறுவேனா பெறமாட்டேனாங்கிறது இல்ல.
நான் விடுதலையை பெற்றுக்கொள்வேனா கொள்ள மாட்டேனாங்கிறது இல்ல. இது வாய்க்குமா வாய்க்காதாங்கிறது இல்ல. இதுல ஒரு விடுதலையை நான் பார்ப்பேனா பார்க்க மாட்டேனா என்பது இல்லை. உங்களுடைய போராட்டம் வெளியில் இல்லை, உங்கள் போராட்டம் உங்கள் சிந்தனை. ஒரு விசுவாசிக்கு போர்க்குள்ள எங்க இருக்கு? சிந்தனையில இருக்கு. நாம நினைக்கிறோம் நம்ம சரீரத்தில் உள்ள பலவீனம் நினைக்கிறோம், நம்மளை எதிர்த்து வருகிற மனிதர்கள் என்று நினைக்கிறோம், நம்முடைய பிரச்சனை என்று நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் என்று நினைக்கிறோம், குடும்பம் என்று நினைக்கிறோம், தொழிலை பார்க்கிறோம். இது இல்லை நம்முடைய போராட்டம். நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களை போராட்டம் என்று நினைக்கிறோம். நம்முடைய போராட்டம் நம்முடைய சிந்தனைகளே. இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் செய்து முடித்திருக்கிறாரோ அதை அறியாத, இல்லை என்றால் அதை நம்ப முடியாத சூழ்நிலைகளை பார்த்து பயந்து நிற்கின்ற நம்முடைய சிந்தனைகளே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒரே ஒரு எதிராளி தான் உண்டு. நோய் உங்களோட எதிராளி இல்ல. அவர் எப்படி பாவத்தை சுமந்து கொண்டாரோ அது போல நோயையும் அவர் என்ன செய்து கொண்டார்? சுமந்து கொண்டார். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் உண்டு இல்லையா? ஒரு பக்கம் மட்டும் அச்சிடப்பட்டிருந்தா அந்த நாணயம் செல்லுபடியாகுமா? இல்ல. 1 பேதுரு 2:24 வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் என்ன செஞ்சாரா? சுமந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம். அதனாலதான் அவரை இரட்சகராக என்ன செய்திருக்கிறோம்? ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது எந்த அளவுக்கு சத்தியம் என்று நம்புகிறோமோ அந்த வசனத்தின் அடுத்த பகுதியை நம்ம என்ன செய்யணும்? நம்ப வேண்டும். வசனத்துல ஒரு பகுதியை மட்டும் என்ன செய்யக்கூடாது? எடுக்க கூடாது. அவருடைய தழும்புகளால் நீங்க என்ன செஞ்சிட்டீங்களா? குணமாவீர்கள்னு போட்டிருக்கா? இல்ல, கடந்த காலம். உங்களுக்கு சுகத்தை நான் கொடுத்துட்டேன்னு என்ன செய்யறாரு? சொல்றாரு. ஒரு நாணயத்துல ஒரு பக்கம் மட்டும் அச்சிடப்பட்டிருந்தா அது என்ன செய்யாது? செல்லாது. இந்த வசனத்துல ஒரு பகுதியை நான் நம்பி விட்டு ஏற்றுக்கொண்டு அடுத்த பகுதியை நான் நம்ப மாட்டேன், எனக்கு சுகம் கிடைக்கட்டும் நான் நம்புறேன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அது உண்மை என்றால் அவருடைய தழும்புகளால் சுகமாக்கப்பட்டதும் உண்மையே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிரச்சனை நம்முடைய நோய் இல்ல. அது எப்பேற்பட்ட பலகீனமாக இருந்தாலும் அது உங்களது போர் இல்லை. இந்த நோயில் உன்னால் சுகம் பெற முடியாது என்று சாத்தான் சொல்லுகின்ற பொய் தான் நம்மோட பிரச்சனை. நம்முடைய உணர்வுகளும் நம்முடைய சிந்தனைகளும் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள விடாதபடி நம்ம சிந்தனையில வருகின்ற போராட்டம் தான் நம்முடைய பிரச்சனை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சித்தம் இன்னதென்று தெரிகிறதுக்கு அவருடைய வார்த்தையை கொண்டு உங்க சிந்தனையை நீங்க புதிதாகிறதுனாலே என்ன செய்யணுமா? மறுரூபமாக்கணுமா? உன்னால சுகத்தை பெற முடியாது என்று அவன் பொய் சொல்லும் போது, இல்லை, இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை சுமந்து கொள்ளும் போது என்னுடைய நோயையும் அவர் என்ன செய்து கொண்டார்? சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளால் நான் என்ன செஞ்சேன்? சுகமானேன் என்று அந்த வார்த்தைய உங்க சிந்தனைக்கு நீங்க கொடுக்கிறது, அதை நீங்க சூஸ் பண்றது, தேர்ந்தெடுக்கிறது மாத்திரம்தான். அந்த பொய்க்கு பதில் அவரது வார்த்தையை நீங்க என்ன செய்யணும்? உங்க சிந்தனைக்கு கொடுக்கணும். நான் தோற்று போனவன், என்னால் முடியாது, இதை செய்யறதுக்கு எனக்கு என்ன முடியாது? பலன் இல்லை, நான் செஞ்சா இது வராது என்றால் வசனம் என்ன சொல்லுது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஒரு சில காரியங்களை செய்ய முடியும்னு சொல்லப்பட்டிருக்கா? எல்லாவற்றையும். இதுல விசேஷம் என்னன்னா, நமக்கு தெரியாத வேலையை கூட நம்மளால என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அந்த ஆற்றல் நமது ஆவியில் இருக்கிறது. நம்ம புதிய சிருஷ்டியின் ஆவியில் இருக்கிறது. செய்யறது மாத்திரம் இல்ல, அத வாய்க்க செய்கிற கிருபை. நம்ம என்ன செஞ்சாலும் என்ன செய்யும்? வாய்க்கும். நீங்க தைரியமா அதை போய் தொட முடியும். நீங்க தொட்டாது என்னதுதான்? ஆசீர்வாதம் தான். அந்த தயவை நீங்கள் பெற்றவர்கள். பிரச்சனை நீங்க தொடுறதுல இல்ல, உங்க சிந்தனையில. நான் செஞ்சா இது வாய்க்குமா? எனக்கு இது முடியுமா?
அன்றைக்கு தோத்து போயிட்டேனே. தோல்வி என்பது நாம் அறியாததினால், நம்ம சிந்தனை மறுரூபம் ஆகாததினால், அவன் சொல்லுகின்ற பொய்யை நாம் நம்புவதினால். நீங்கள் ஆவியில் புதிய சிருஷ்டியாக இருக்கலாம். உலகத்தை படைத்தவரே உங்களுக்குள் இருக்கலாம். அவர் உங்களுக்குள்ளதான் இருக்கிறேன்னு சொல்றாரு. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இன்றைக்கு யாரோட தேவன்? நம்முடைய தேவன். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? எவ்வளவு பெரிய தேவன். ஒரு பெரிய தேவன் ஒரு சின்ன மனுஷனுக்குள்ள இருக்கிறாரு. என்ன பாக்கியம் செஞ்சிருக்கிறோம்? அவ்வளோ பெரிய தேவன் நமக்குள் இருக்கும்போது எப்படி கட்டுகள் இருக்க முடியும்? எப்படி பலவீனம் இருக்க முடியும்? எப்படி பாவம் அதுல நிற்க முடியும்? எப்படி பிசாசின் கட்டுகளுக்குள்ள நாம நிற்க முடியும்? இந்த பலன்கள் நமக்குள் இருந்தாலும், ஆவியானவர் என்றென்றைக்குமாக நமக்குள் இருந்தாலும், நம்முடைய சிந்தனை பழைய ஸ்வாவத்துல, பழைய மனுஷனோட தடயத்துல அது இருந்தது என்றால் அந்த பலன் வெளிப்பட முடியாது. அதனாலதான் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் உலகத்தை படைத்தவரையே உள்ளே வைத்துக் கொண்டு எப்படி இருந்துட்டு இருக்கிறோம்? கட்டுகளோட, பலவீனத்தோட. உலகம் பேசுகின்ற பேச்சு போல. குளிர் அடிக்குதா, என்ன செய்யும்? சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும். அது உலகத்துக்கு. ஒரு விசுவாசிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. உலகம் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கிறதோ ஒரு விசுவாசி அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகம் எதற்கு பயப்படுகிறதோ அதை போன்று நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல். அத போல இருக்காதீங்க. நம்ம நம்புறதும் உலகத்தை போலதான் நம்புறோம், செயல்படுறதும் எப்படிதான் செயல்படுறோம்? உலகத்தை போல செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். வாசிக்கலாம் ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நாம நினைக்கிறோம் என்னுடைய வாழ்வில் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்றதுல மாத்திரம்தான் அவரை தேர்ந்தெடுக்கிறது நம்ம நினைக்கிறோம். இல்லை. ஒரு விசுவாசிக்கு அனுதினமும் ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும், இன்னும் கேட்டா ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? அது ரொம்ப முக்கியம். இந்த சாய்ஸ், தேர்ந்தெடுக்கிறது மாத்திரம்தான் ஒரு விசுவாசியின் பங்கு. நான் ஜீவனை தேர்ந்தெடுக்க போகிறேனா? கிறிஸ்துவுக்குள் எனக்கு செய்து முடிக்கப்பட்டவற்றை நான் தேர்ந்தெடுக்க போகிறேனா? இல்லை என்றால் இந்த உலகத்தின் சாயலை, உலகத்தின் அனுபவங்களை, உலக அறிவை, உலகத்தின் பழக்க வழக்கத்தை, என் பழைய மனுஷன் சொல்லுகின்ற பொய்யை நான் தேர்ந்தெடுக்க போகிறேனா? இது நம்முடைய சாய்ஸ் தான். நம்மளால ஒரு பெரிய பொக்கிஷத்தை நிலத்துல புதைத்து கொண்டு அதை அனுபவிக்காம என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். அது உள்ள என்ன இருக்குங்கிறதை அறிந்து கொண்டு அந்த பொக்கிஷத்தை அனுபவிக்கவும் முடியும். தேவனுடைய வல்லமையும் அவரும் செயல்படுவதற்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை. உங்களுடைய விசுவாசமும் உங்களுடைய ஒத்துழைப்பும் அவருக்கு தேவை. வேற ஒன்றும் அவருக்கு தேவையில்லை. நம்மால செய்ய முடியாததை எல்லாம் அவரே என்ன செய்து விடுவார். ஒரு விசுவாசியின் விசுவாசமும் ஒத்துழைப்பும். உங்களுக்கு எவ்வளவுதான் எதிர்மறையான எண்ணங்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சூழ்நிலைகளாக இருந்தாலும், நடக்கவே முடியாது என்று சொல்லுகின்ற சூழ்நிலையாக இருந்தாலும், அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை விசுவாசத்தோடு அதுல தரிச்சு நிற்கிறது. அதுதான் நீங்க அவருக்கு கொடுக்கிற ஒத்துழைப்பு. அதுதான் அவர் உங்களோட வாழ்க்கையில செயல்படுகின்ற இடம். இயேசு கிறிஸ்து பூமியில மனிதனாக இருக்கும் போது அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, அடிக்கடி அவர் கேட்கின்றதா, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. நீ விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். எதிரு தன்னுடைய மகள் மரிக்க போகிற நிலைமையில இருக்கிறான்னு சொல்லி அவரை அழைக்க வந்து நிற்கிறார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ போறாங்க. அங்க நேரம் ஆகுது. அந்த பொண்ணு மரிச்சிட்டாங்கிற செய்தி என்ன செய்கிறது? வருகிறது. இதுக்கு மேல செய்யறதுக்கு அங்க ஒன்றும் இல்லை, முடிந்து விட்டது. அந்த செய்தி
எவ்வீருவிடம் அந்த வேலைக்காரர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே திரும்பி எவ்வீருவை பார்த்து என்ன சொல்றார் தெரியுமா? சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிட்டு, கொஞ்சம் நான் சீக்கிரம் வந்திருக்கலாமோ அப்படி சொன்னாரா? இல்ல. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த பொண்ணு என்ன செஞ்சுட்டா? டெட், மரித்து விட்டாள். ஆனா அவர் சொல்ற வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆங்கிலத்துல இன்னும் அழகா இருக்கும், ஒன்லி பிலீவ். விசுவாசிக்க மாத்திரம் செய். அப்படி என்றால் உனக்கு பயம் இந்த இடத்துல என்னதான் செய்யும்? வரதான் செய்யும். ஆனா நீ என்ன செய்? விசுவாசத்தை தேர்ந்தெடு. தேர்ந்தெடுக்கிற இடத்துல யாருதான் இருக்கணும்? நம்ம தான் இருக்கிறோம். அதுக்கு பதில் அவர் என்ன செய்ய முடியாது? தேர்ந்தெடுக்க முடியாது. அவர் செஞ்ச அற்புதங்கள் ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்க எடுத்து பாருங்க. அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பதற்கு ஒரு மனிதர் அங்கு இருப்பார். அப்படி இல்லாமல் தேவனுடைய வல்லமை அங்க என்ன செய்யாது? செயல்படாது. அப்படி என்றால் உங்கள் வாழ்வில் அவர் செயல்பட வேண்டும் என்றால் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவையா இல்லையா? தேவைதான். அதுதான் சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சிந்தனையை மறுரூபமாக்குவதற்கு. உன்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்ல, இது அவன் சொல்ற பெரிய பொய். உனக்கு யாருமே இல்லை, உன்னை அன்பு செய்யறதுக்கு யாருமே இல்லை, உன்னை எல்லாரும் நிராகரிச்சுட்டாங்க. இல்ல, உலகத்தை படைத்த சர்வ வல்லவர் அவருடைய ஸ்தானத்தை விட்டுட்டு, அவருடைய மகிமை, கர்த்தத்துவம் எல்லாவற்றையும் அவர் ஒதுக்கி வைத்து விட்டு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். யாரும் கொடுக்க முடியாத ஒரு காரியம். அவரது பார்வையில் எந்த அளவுக்கு நீங்கள் விசேஷித்தமானவர்களாக இருந்தால் அவருடைய ஜீவனை அவர் கொடுத்திருப்பார். அவர் தங்குறதற்கு இடமில்லை என்றா விசுவாசியின் ஆவியில் வாசம் செய்கிறார். அவர் விரும்பி உங்களை உறைவிடமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்புறம் எப்படி இனி யாருக்கும் பிடிக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? என்னை நேசிக்க ஒருவர் உண்டு. என் நேசர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த நேசத்தை நீங்கள் அனுபவித்து அந்த அன்பை நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். உங்களுக்கு ஒரு வச்சிருக்கிற திட்டமே அதுதான். அன்பு கொடுக்கிற இடத்துக்கு நீங்க வாங்க. ஒருத்தங்க கையில 1000 ரூபாய் இருக்கு, ஒருத்தங்க கையில ஒரு காசுமே இல்ல. யாரு யாருக்கு கொடுக்கணும்? காசு வச்சிருக்கிறவங்க தான் இல்லாதவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். உங்களோட ஆவியில உலகத்தை படைத்தவரின் அன்பு இருக்கு. இவ்வளோ பெரிய அன்பை வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு நாம இன்னும் என்ன செய்யறது இல்ல? கொடுக்கறது இல்ல. அவங்க எனக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? அநியாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தப்பு செஞ்சுட்டாங்க. அவங்க என் அன்புக்கு தகுதியே கிடையாது. ஆனா நமக்குள்ள என்ன இருக்கு? பொக்கிஷம் இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பொய்யை தான் உடைக்கிறதற்கு அவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 10:3-4-5. நாங்கள் மாம்சத்தின் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. அப்படி என்றால் ஒரு போர் உண்டு என்று வேதம் என்ன செய்கிறது? சொல்கிறது. நமக்கு என்ன உண்டு? போர் உண்டு. இன்னும் சொல்ல போனா, இன்றைக்கு நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா நீங்கள் ஒரு போர்க்களத்துலதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நின்று கொண்டு இருக்கிறீங்க. ஆனா இந்த போர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லையா? உங்களோட பலவீனத்தோடு இல்ல, உங்க பிரச்சனையோடு இல்ல, உங்களை எதிர்த்து வர்ற மனுஷங்களோடு இல்ல. இந்த போர் உங்க சிந்தனைகள்ல. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல். நம்ம சரீரத்துல உள்ள நோயோடு நம்ம போராடணும்னா ஆபரேஷன் செய்யறதுக்கு எல்லா கருவிகளையும் நம்ம கையில என்ன செஞ்சிருக்கணும்? வச்சுக்கிட்டு இருக்கணும். அதை நம்மளா சரி பண்ண முடியும்? இல்ல. நம்மளோட போர் அப்படி இல்ல. மனுஷங்களோடு சண்டை போடணும்னா வேற விதமா என்ன செய்யணும்? சண்டை போடணும். இப்ப அப்படிதான் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். வாய் வார்த்தைகள் மூலமா
இல்ல. நம்மளுடைய போர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. நம்ம போர் செய்யறதுக்கும் அவர் போர் செய்யறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. நம்ம போர் மாம்ச பலத்தோடு போரிடுறது, அவருடைய போர் தேவ பலத்தை கொண்டு நாம் நிற்பது. எதுல ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நான் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன், நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. பாம்பு கூட கழுகு சண்டை போட்டா எது ஜெயிக்கும்? எந்த இடத்துல சண்டை போடுதுங்கிற இடம் தான் அதை என்ன செய்யும்? தீர்மானம் செய்யும். நிலத்துல வச்சு சண்டை போட்டா பாம்பு தான் என்ன செய்யும்? ஜெயிக்கும். வானத்துல வச்சு சண்டை போட்டா கழுகு ஜெயிக்கும். அது போல ஒரு விசுவாசி நம்முடைய மாம்ச பலத்துல நீங்க போர்க்களத்துல நின்று கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா பிசாசுதான் என்ன செய்வான்? மேற்கொள்ளுவான். நீங்கள் போர் ஆயுதங்களை கொண்டு ஆவிக்குரிய ரீதியாக அந்த போர்க்களத்துல நீங்க நின்றீர்கள் என்றால் வெற்றில தான் நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? நின்று கொண்டிருக்கிறீங்க. இதுதான் போர்க்களம். எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு. அப்படி என்றால் அவன் உங்களோட சிந்தனையில கட்டி வச்சிருக்கின்ற கோட்டை. முந்தி காலத்துல எல்லாம் ராஜாக்கள் அவங்க அரண்மனையில எதிரிகள் உள்ளே வராதபடிக்கு சுற்றிலும் அரண் கட்டி வச்சிருப்பாங்க. எதிரியால உள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அது போல பிசாசானவன் நம்முடைய சிந்தனைகள்ல அவனுடைய பொய்களினால் ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்கிறான். நம்ம அந்த நித்திய மீட்பின் சுதந்திரத்தை அனுபவிக்க விடாதபடி, நம்முடைய தேவனுடைய அன்பை அனுபவிக்க விடாதபடி, அவருடைய உறவுக்குள் நெருக்கமாக செல்ல விடாதபடிக்கு அநேக பொய் நமக்கு எங்கெல்லாம் சத்தியம் தெரியவில்லையோ அங்கெல்லாம் அவன் இந்த பொய் மூட்டையை கொண்டு என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? அரண்களை கட்டி வைத்திருக்கிறான். இந்த அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு, அதை உடைப்பதற்கு தேவ பலம் நிறைந்த அவரது வார்த்தைகளை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். தேவன் உன் மேல பிரியமா இல்ல, உன்னால இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று அவன் ஒரு பொய் சொல்லும் பொழுது, இல்லை, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் எப்படி இருக்கிறேன்? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். வாசிக்கலாம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரா? அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. எப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிச்சு இரட்சகரா ஏற்றுக்கொள்றீங்களோ உங்களுடைய அடையாளம் தேவனுடைய பிள்ளை. உங்க சூழ்நிலை அதை சொல்லாம இருக்கலாம், உங்க உணர்வுகள் அதை சொல்லாம இருக்கலாம், உங்க கூட இருக்கிறவங்க சொல்லாம இருக்கலாம், ஆனா சத்தியம் சொல்லுது நீங்க யாரு? தேவனுடைய பிள்ளை. நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்று அவரது வார்த்தை எழுதி இருக்கிறதே என்று உங்க வாயை திறந்து சொல்லி உங்க சிந்தனைக்கு அதை கொடுக்கிறது, உங்க சிந்தனையில அதை தியானிக்கிறது. எப்படி நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சுதந்திரத்தை உரிமையாக அனுபவிக்கிறார்களோ, நம்முடைய அப்பாவாகிய தேவனுடைய சுதந்திரத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனுபவிக்கும்படி அவர் வைத்திருக்கிறார். நமக்கு அந்த சந்தேகமே வராது. உங்க சிந்தனை மறுரூபமாக உங்களுக்கு உங்க பிரச்சனையில இது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகம் உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. தேவனுடைய அன்பின் மீது உங்களுக்கு சந்தேகம் வராது. ஏனென்றால் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். உங்க சூழ்நிலைகளை நீங்க தைரியமா எதிர்கொள்ள முடியும். எப்படி தாவீது கோலியாத்தை எதிர்கொண்டாரோ, அவருக்கு போர் அனுபவம் கிடையாது. சவுல் ராஜாவும் ராணுவ வீரர்களும் ஓடி ஒளியிறாங்க, பயந்து என்ன செய்யறாங்க? ஓடி ஒளியிறாங்க. ஓடிக்கிட்டு இருக்கிற ஒருத்தங்களை நிறுத்தி இவனை கொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேக்குறாரு.
இந்த தைரியம் அவருக்கு எங்க இருந்து வந்தது? 17 வயது நிரம்பிய சிறுவன், போர் அனுபவம் கிடையாது. ஏனென்றால் அந்த உடன்படிக்கையின் ஒரு ஆசிர்வாதம், உனக்கு ஒரு வழியாக புறப்பட்டு வருகிறவர்கள் எத்தனை வழியா ஓடி போவாங்க? 7 வழியா ஓடி போவாங்க. அந்த உறவில் அவர் இருந்ததினால் யுத்தம் என்னுடையது அல்ல, யுத்தம் கர்த்தருடையது என்ற நிச்சயத்தை அவர் பெற்றிருந்தார். தேவனுடைய பார்வையின் மூலம் அவர் கோலியாத்தை பார்க்கிறார். தேவனுடைய வார்த்தையின் மூலம் அவர் பார்க்கிறார். தன்னோட இயல்பின்படி ஒரு என்ன செய்யல, பார்க்கல. மற்றவர்கள் சொல்லுகிறபடி அவர் பார்க்கல. நம்ம இந்த மண்ணை எடுத்து, களிமண்ணையோ செம்மண்ணையோ அப்படி எடுத்து ஈரமா கையில வச்சோம்னா அது பிடிச்ச ஷேப்புக்கு என்ன செய்ய முடியும்? மாத்த முடியும். பார்த்திருக்கிறீங்களா? அதை ரவுண்டாவும் மாத்தலாம். என்ன ஷேப்ல வைக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு என்ன செய்யும்? வரும். அது போல நம்ம இங்க ஒருத்தவங்க சொன்னா அதை நம்புறோம், இப்படி ஒருத்தவங்க சொன்னா இதை நம்புறோம், வாட்ஸ்அப்பை பார்த்தா அதை என்ன செய்யறோம்? நம்புறோம். அங்க கோலியாத்த வீழ்த்துறதற்கு இவரை கொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேக்குறாரு. அவருடைய சகோதரன் சொல்றாரு, உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன். இன்னும் சொல்ல போனா, உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நீ இதை கேட்ப. அவங்க அண்ணன் அப்படிதான் அவர் என்ன செய்யறாரு, கேக்குறாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. சவுல் ராஜா வேண்டான்னு சொல்றாரு. அனுமதி என்ன செய்யல, கொடுக்கல. கூட பிறந்த சகோதரன் உன் திமிரை பத்தி எனக்கு தெரியும்னு சொல்றாரு. இதுலயே நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருவோம்? நீயாச்சி, உன் படையாச்சி, போய்க்கோன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம்? உனக்கு போய் கொடுக்க வந்தேன் பாருன்னு என்ன செய்வோம்? சொல்லி என்னை இப்படி சொல்லிட்டாங்கன்னு அழுதுகிட்டே என்ன செஞ்சிருவோம்? புலம்பிக்கிட்டே போக ஆரம்பிச்சிருவோம். அந்த கோல் என்ன லக்கோ அதை தவிர அவருடைய கவனம் எங்கேயுமே போகல. யாரு சொல்றதையும் அவர் என்ன செய்யல, கேட்கல. நான் எதுக்கு வந்தேன்னு உனக்கு தெரியாதா? அதுக்கு மேல அவர்கிட்ட பேசல. அப்படியே திரும்புகிறார். ஐயோ, ராஜா என்ன பார்த்து முடியுமான்னு கேக்குறாரு அப்படின்னு அவர் வேண்டான்னு நினைச்சீங்கள, சொல்லல. ஏனென்றால் அவர் பிரச்சனையை உடன்படிக்கையின் அடிப்படையில் பார்க்கிறார். உங்க சிந்தனை அவரது வார்த்தையின் மூலம் மறுரூபமாக நீங்கள் தேவன் உங்களை பார்ப்பது போல் பார்க்க முடியும். உங்க சூழ்நிலைகளை தேவன் எப்படி பார்க்கிறாரோ, ஏசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துல போய் நிற்கிறார், சோம்பன கையுடைய ஒரு மனுஷன். அப்படின்னா இதுக்கு மேல கை என்ன செய்யாது, வளராது. அந்த மனுஷனை பார்த்தா நமக்கு எல்லாம் என்ன தோணும்? இவரோட கை வளரல, பாவம் நம்ம நினைப்போம் இல்லையா? ஏசு கிறிஸ்து ஜெப ஆலயத்துக்கு முன்னாடி அவரை எழுப்பி விட்டு, உன் கையை நேராக நீட்டு. நம்ம எப்படி பாக்குறோம், அவர் எப்படி பாக்குறாரு? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவருடைய நாமத்தை கொண்டு அவர் கட்டளையிட சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு நீங்கள் கட்டளையிடுங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் இந்த பூமியின் மீது மனிதர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைகளை உங்க சிந்தனையில நீங்க கொடுக்க 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 உங்க இருதயம் அவரது வார்த்தைகளால் நிரம்ப நிரம்ப தேவன் நம்மையும் நம்ம சூழ்நிலைகளையும் எப்படி பார்க்கிறாரோ அது போல நம்மளால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். உள்ளே மாற்றம் இல்லாமல் வெளியே மாற்றம் என்ன செய்யாது, வராது. இது ஒரு இண்டிகேஷன் தான். முதல்ல சேஞ்ச் எங்க வரும்? சிந்தனையில வரும். அந்த சத்தியத்தை கேட்கும் போதோ, ஒரு மெசேஜ் கேட்கும் போதோ, நான் சுகமாயிட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு நம்பிட்டு பிரச்சனை அக்ரஸிவா எழும்பும் போது, ஐயோ என்னால ஜெயிக்க முடியுமா அப்படி கேட்கறது இல்ல. புயலுக்கு மத்தியில் நான் தோற்று போவது இல்லை, இதை ஜெயித்தவர் எனக்குள் இருக்கிறார் என்று புயலுக்கு மத்தியில் நீங்கள் சொல்லும் போதுதான் புயல் உங்களை விட்டு என்ன செய்யும்? போகும். மாற்றம் எங்க வேணும்? சிந்தனையில். அது நம்முடைய வல்லமை இல்ல. அந்த வார்த்தைகளை நம்ம கொடுக்க கொடுக்க அந்த பொய்யை தேவனுடைய வார்த்தை நிர்மூலமாக்குதான். அந்த பயத்தை, அந்த குற்ற மனப்பான்மைய, தோல்வி மனப்பான்மைய, நோயை குறிச்ச பயம், எதிர்கால பயம், பிள்ளைகளை குறிச்ச பயம், கையின் பிரயாசங்களை குறித்த பயம், மனிதர்களை நம்பி மனிதர்களை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே ஒருத்தங்களுக்கு என்னதுதான்? பயம்தான். ஏனென்றால் அவங்களை ப்ளீஸ் பண்றதுக்கு நம்ம எல்லா வேஷமும் என்ன செய்யணும்? போடணும். அது ஒரு பயம். இப்படி ஒரு பயத்தை ஒரு விசுவாசிக்கு அவர் என்ன செய்யல? கொடுக்கல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க தேவனை நம்பி பாருங்க. தேவ தயவும் மனித தயவும் இயல்பாகவே உங்களை பின்தொடர்ந்து என்ன செய்யும்? வரும். தேவன் பார்க்கிற விதமா நம்மையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். மறுபடி வாசிக்கலாம்.
ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். இந்த மறுரூபமாகுதல்ங்கிறது தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவர் பார்ப்பது போல நம்மையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் பார்க்கிறது தான் மறுரூபம் ஆகிறது. இந்த மறுரூபம் ஆகிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில என்ன வார்த்தை போட்டிருப்போம் அப்படின்னா மெட்டமார்போ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதோட பொருள் என்னவென்றால், இந்த பட்டாம்பூச்சி பார்த்திருக்கிறீங்களா, பட்டர்ஃப்ளை, அது வண்ணத்து பூச்சியாக மாறுவதற்கு முன்னால் கூட்டுப்புழு ஸ்டேஜ்ல இருக்கும். பார்த்திருக்கிறீங்களா? அந்த கூட்டுப்புழு ஸ்டேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா இது வண்ணத்து பூச்சியாக மாறும் என்று நம்மால என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. இந்த கூட்டுப்புழு ஸ்டேஜ்ல அது இலைகளை உண்ண ஆரம்பிக்கும். இலைகளை சாப்பிட்டு அது தன்னை சுற்றி ஒரு கூட்டை என்ன செய்யும், உருவாக்கும். அந்த கூட்டை அது உருவாக்கி அந்த கூட்டுக்குள் தன்னை அடைத்து கொள்ளும். வெளி உலகத்தை அது என்ன செய்யாது, பார்க்காது. வெளியே இருந்து வெளிச்சம் என்ன செய்யாது, போகாது. சத்தம் கேட்காது. வெளி உலகத்திலிருந்தே தன்னை பிரித்து கொள்ளும். அந்த கூட்டுக்குள்ள என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு ஸ்டேஜ்ல அது பட்டாம்பூச்சியா வெளியில என்ன செய்யும், வரும். இந்த மறுரூபமாகுங்கள் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை இந்த பொருள்ல தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, போடப்பட்டிருக்கு. இதனோட விளக்கம் பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். இந்த கூட்டுப்புழு ஸ்டேஜ்ல நம்மளோட பழைய மனுஷனோட ஸ்வாவம், இந்த கூட்டுப்புழு ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னா ஊர்ந்து ஊர்ந்துதான் என்ன செய்யும், போகும். அதால ஊர்ந்துதான் போக முடியும். அதோட நேச்சர் வேற, அதோட திறன் வேற. ஆனா அது ஒரு கூட்டை உருவாக்கி கொண்டு அந்த கூட்டுக்குள் அது செல்லும் போது அந்த கூட்டுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா அது திட நிலையில இருந்து திரவ நிலைக்கு மாறிடும். அந்த திரவ நிலைக்கு மாறினாலும் அதோட வெளிப்புற தோல் உரிந்து உரிந்து ஒன்றுமில்லாமல் ஆகி கூட்டுப்புழு பூச்சிக்குள்ள பட்டாம்பூச்சி பட்டர்ஃப்ளையோட டிஎன்ஏ இருக்குது. அது வெளியே உள்ள எல்லாம் அழிஞ்சு திரவ நிலைமைக்கு மாறினாலும் அடுத்து அந்த டிஎன்ஏவை கொண்டு இறகு முளைச்சி கலரெல்லாம் அந்த இறகுல வந்து அந்த ஷெல்ல உடைச்சி அது வெளியே ஒரு பட்டர்ஃப்ளையா என்ன செய்யுது, வருது. நம்ம பார்க்கிறது அந்த கூட்டுக்குள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அது கொஞ்ச நாள் அது பட்டாம்பூச்சியா வெளியில வர்றதா நமக்கு என்ன செய்யும், தெரியும். அது போல ஒரு விசுவாசிக்கு நாம இந்த கூட்டுப்புழு போல ஊர்ந்து போற ஒரு கீழான ஒரு நிலைமையில என்ன செய்யலாம், இருக்கலாம். பாவத்துல இருக்கலாம், பயத்துல இருக்கலாம், நோயில இருக்கலாம், பலவீனத்துல இருக்கலாம், அவமானத்துல இருக்கலாம், நிராகரிப்புல இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், யாருமே இல்லாத இடத்துல இருக்கலாம். இதெல்லாம் இந்த கூட்டுப்புழுவோட நிலைமை. ஆனா ஒரு விசுவாசி கூட்டுப்புழு மாதிரி என்ன செய்யப்படல, படைக்கப்படல. பறக்கின்ற அழகாக சாட்சியாக இருக்கின்ற ஒரு பட்டாம்பூச்சியாக அவர் என்ன செய்திருக்கிறார், படைத்திருக்கிறார். அது எப்படி தன்னை ஒரு கூட்டுக்குள் வைத்துக் கொள்ளுகிறதோ அது போல அவரது வார்த்தையை எடுப்பதற்கு, அவரோடு இருப்பதற்கு நம்ம ஒரு நேரம் என்ன செய்யணும், கண்டிப்பா கொடுக்கணும். எனக்காக ஜெபிச்சுக்கோங்கன்னு ஒரு 4 இடத்துக்கு லெட்டர் எழுதி போட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது ஷார்ட்கட், அது ஒரு தற்காலிகம், ஒரு பெஸ்ட் வே அது கிடையாது. அமர்ந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 2:2 வாசிக்கலாம். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்க சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும்
பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள். எதுக்காக புதிதாக பிறந்த குழந்தைன்னு சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அது பசிச்சுதுன்னா அம்மா எங்க இருக்காங்கன்னா அது என்ன செய்யாது, பார்க்காது. அம்மாவோட சூழ்நிலையும் அது என்ன செய்யாது, பார்க்காது. உடனே வாயை திறந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், அதுக்கு தேவை உடனே சாப்பாடு வேணும், உடனே வயிறு என்ன செய்யணும், நிறையணும். இது போல அவர் வார்த்தையில நம்ம தாகம் கொள்ளணுமா? அந்த புதிதாய் பிறந்த குழந்தைக்கு அந்த பால் எவ்வளவு முக்கியமோ அது போல நமக்கு அவரது வார்த்தை முக்கியம். நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனுக்கு உணவு முக்கியம். அதுவும் புதிதாய் பிறந்த குழந்தை போல 2 மணி நேரத்துக்கு ஒருக்க அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும். நம்ம ஆவிக்கு எத்தனை நாளைக்கு ஒருக்க சாப்பாடு கொடுக்கிறோம்? வாரத்துல ஒரு நாள். அதுவும் ஆறி போன காஃபி. அந்த ஆவி எப்படி வளரும்? அந்த ஆவி எப்படி ஒரு பிரச்சனை இல்ல ஸ்ட்ராங்கா நிக்கும்? அந்த புதிய சிருஷ்டின்னு சொல்லி அது எப்படி அது பலத்தை வெளிப்படுத்தும்? விசுவாசியோட நிலைமை இதுதான். விட்டமின் பிரச்சனை, சத்து பற்றாக்குறை. ஏனென்றால் அந்த உணவை என்ன செய்யல, உட்கொள்ளவில்லை. புதிதாய் பிறந்த குழந்தையை போல. எப்படி அந்த கூட்டுப்புழு அந்த இலையை உட்கொண்டு உட்கொண்டு உட்கொண்டு, அது ஒரு ப்ராசஸ். அந்த கூட்டுக்குள்ள அது போச்சுதுன்னா தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளும். இந்த வார்த்தையை நீங்க உட்கொள்ளும் போது நீங்க தனிமைப்படுத்தப்படுவீங்க. நிறைய காரியங்கள் உங்களை விட்டு போகதான் செய்யும். தெய்வ பிள்ளைகளோட வாழ்க்கையை நீங்க எடுத்து பாருங்களேன். அப்ரஹாம், மோசே, தாவீது, யாக்கோப்பு, யோசேப்பு, இவங்களுக்கெல்லாம் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த மறுநாளே அதை அனுபவிச்சுட்டாங்களா? எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாட்கள் அல்ல, வருடங்கள். ஏன் தெரியுமா? எல்லாருக்குமே இந்த கூட்டுப்புழு அனுபவம் தேவை. ஆபிரகாம் தன்னோட சொந்த புத்தி, அது ஆகார் மூலமாக இஸ்மவேலோ நினைக்கிறார், இல்லை. வீட்டில் வளர்கின்ற எலியேசரோ நினைக்கிறார், இல்லை. தன்னுடைய மனைவி 2 முறை தன்னோட சொந்த புத்திய நம்பி மனைவியை அடமானம் வைக்கிறார். இது எல்லாம் மாறுகிறதற்கு தன்னோட நம்பிக்கை, தன்னுடைய ஞானம், தன்னுடைய பலம், தன்னுடைய சுயம், இதெல்லாம் மறைஞ்சி அவரை விசுவாசிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு டைம் தேவைப்பட்டது. ஆகாரோட பிள்ளை இஸ்மவேலோ எலியேசரோ என்பது மாறி என் கர்ப்ப பிறப்பு என்று அவர் சிந்தனை மாற வேண்டி இருந்தது. அவருக்கு ஒரு குழந்தை கூட கிடையாது. அப்ரஹாம் நம் சகல ஜாதிகளுக்கும் தகப்பன் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்ரஹாம்ங்கிற பெயரோட பொருள் அதுதான். ஒரு குழந்தை இல்லாத ஒருத்தர் நான் சகல ஜாதிகளுக்கும் தகப்பன் என்று சொன்னால் அந்த ஊர் சிரிச்சிருக்குமா? சிரிச்சிருக்காதா? சிரிச்சிருக்கும். அவர் பரிகாசம் பண்ணியிருப்பாங்க. இந்த கூட்டுப்புழு ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு கடினமான ஒரு ஸ்டேஜ் தான். சூழ்நிலைகள்ல தடைகள் வரும். அவரோட சேர்ந்து போகாத படிக்கு நம்ம கூட இருக்கிறவங்க அதுக்கு ஒத்து வரல அப்படின்னு சொன்னா பரிகாசம் இருக்கும், கிண்டல் இருக்கும். அந்த இடத்துல நம்ம தனித்து விடப்படுவோம். அந்த அழுத்தம் தான் அந்த ஷெல்ல உடைச்சி ரெக்கைகள் முளைக்கிற இடம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க பெற்றுக்கொள்ளுகிற இந்த அழுத்தம் உங்களுக்கு தீமையா மாற போறது இல்லை. தேவன் அதை உங்களுக்கு நன்மையாக மாற்றி கொண்டிருக்கிறார். உங்களுடைய பழைய மனுஷன் அங்க அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். சுயம், தேவனை தடுக்கின்ற பாவ காரியங்கள், அவ நம்பிக்கைகள், பயம், மனுஷனை நம்புற காரியங்கள், இன்னும் எந்த காரியங்கள்ல அவர் செயல்பட முடியாம இருக்கிறதோ அந்த சுயம், அந்த காரியங்கள் அந்த ஷெல்லுக்குள்ள, அந்த கூட்டுக்குள்ள அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நமக்குள்ள இருக்கிறது கிறிஸ்துவின் டிஎன்ஏ இருக்கு, ஆதாமோட டிஎன்ஏ கிடையாது. நான் சில காலங்களுக்கு முன்பதாக நினைச்சிருக்கிறேன், இந்த சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு என்னோட பழைய ஐடென்டிட்டியே இல்லையே, என் அடையாளம் என்ன செஞ்சுட்டு மாறிவிட்டது. நான் இப்படி இல்ல, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி உண்டு. நான் இப்படிதான், ஒரு சில காரியங்கள் நான் இப்படிதான் இருப்பேன், விட்டு கொடுக்க மாட்டேன், நான் கரெக்ட்னா நான் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா தான் நான் போவேன். இப்படி நிறைய அநேக காரியங்கள் உண்டு. இந்த சத்தியம் என்ன அடையாளமே இல்லாம ஆக்கிருமோ நான் நினைச்சு என்ன செஞ்சிருக்கிறேன், பயந்திருக்கிறேன். ஆனா சத்தியம் தெரிந்த பிறகுதான் நம்முடைய அடையாளம் மறைந்து அவரது அடையாளம் என்ன செய்யும், வெளிப்படும்.
பயம் இல்லாம சத்தியத்தை கையில எடுங்க. நான் இந்த இடத்துல அன்பு செஞ்சா நான் தோற்று போயிருவனோ? ஏனென்றால் அது நம்மை அன்புள்ளவர்களாக மாற்றும், மன்னிக்கிறவர்களாக மாற்றும், விட்டு கொடுக்கிறவர்களாக மாற்றும், அவரை நம்ப சொல்லி கொடுக்கும். முடியாத சூழ்நிலையில அவரை விசுவாசிக்க கற்றுக் கொடுக்கும். இந்த கூட்டுப்புழு ஸ்டேஜுக்குள்ள அதுதான் நடக்கும். யோசேப்பு அவருக்கு நம்புகிறதுக்கு என்ன இருந்தது? சகோதரர்களால துரோகம், பொய்யான குற்றச்சாட்டு, சிறைச்சாலை அனுபவம். ஆனால் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். அவர் காரிய சித்தியுள்ளவராக இருந்தார். அவர் செய்வதெல்லாம் என்ன செஞ்சது? வாய்த்தது. இந்த கூட்டுப்புழு ஸ்டேஜுக்குள்ள இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் என்ன செய்வார். பாதுகாப்பு, வழி நடத்துதல், பராமரிப்பு, உங்களுக்குள்ள அந்த மாற்றம், உங்களுக்குள்ள அந்த அமைதி, உங்களுக்குள்ள அந்த சமாதானம், உங்களுக்குள்ள அவருடைய பலம் உங்களை பலப்படுத்திக்கிட்டே இருக்கும். வெளியில உள்ளவங்களுக்கு அது என்ன செய்யாது, தெரியாது. வெளியே உள்ளவங்க பழைய அடையாளத்துலதான் நம்மள பார்ப்பாங்க, பழைய அடையாளத்துலதான் நம்மள என்ன செய்வாங்க, கேட்பாங்க. அது நம்முடைய ஆதாரம் இல்லை. யாக்கோபு அவர் போகும்போதே தேவன் ஒரு வார்த்தை கொடுத்து அனுப்புகிறார். நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து திரும்ப இந்த தேசத்துக்கு நான் என்ன செய்வேன், வர பண்ணுவேன். ஏன்னு சொன்னா அவர் இங்க என்னெல்லாம் விதைச்சாரோ அதெல்லாம் அங்க போய் என்ன செய்ய போறாரு, அறுவடை பண்ண போறாரு. அது ஒரு பெரிய ஒரு பெர்சிக்யூஷன் தான், ஒரு கஷ்டமான பாடுகள் தான். 20 வருடங்கள் அவர் அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி ஒரு விதைய விதைச்சுதான் அவர் என்ன செய்கிறார், அனுப்புகிறார். இன்றைக்கும் நமக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, இல்லை என்று வேதம் சொல்லவில்லை. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஆங்கிலத்துல சொல்லப்பட்டிருக்கும், சந்தோஷமாக எதிர்கொள்ளுங்கள். பிரச்சனை என்ன செய்யணுமா, சந்தோஷமா எதிர்கொள்ளணுமா. இந்த பக்கம் 7 பேர் துரத்துறாங்க, அந்த பக்கம் 10 பேர் துரத்துறாங்க, எப்படி சந்தோஷமா எதிர்கொள்றது? நிறைய பேர் கேட்கிற கேள்வி. அதாவது மீன் அதிகமா கிடைக்கிற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்களாம். அவங்க அதை சாப்பாடுக்காக அதை சேல்ஸ் பண்ணாலும் அது ஃப்ரெஷ்ஷா அங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு அவங்க நினைப்பாங்க. ஏன்னு சொன்னா அப்பதான் மீன் எப்படி இருக்கும், டேஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இங்க இருந்து அதை கொண்டு போய் அந்த இடத்துக்கு கொடுக்கறதுக்குள்ள அந்த மீன் இறந்து போயிரும், சோர்ந்து போய் அதோட டேஸ்ட் மாறிச்சான். அப்போ அந்த மீன் பிடிக்கிறதுல ஒரு நண்பர், வயதான ஒரு நண்பர் சொன்னது என்ன அப்படின்னா, அந்த மீனை பிடிச்சி போடுற பெட்டிக்குள்ள கேட்ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீனை தூக்கி என்ன செய்யுங்க, போடுங்க. இந்த கேட்ஃபிஷோட குணம் என்னன்னா, அது ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும், சும்மா இருக்காது, மத்தவங்கள விரட்டிக்கிட்டே இருக்கும். அது என்ன செய்யாது, சும்மா இருக்காது, மத்தவங்கள என்ன செய்யும், விரட்டிக்கிட்டே இருக்கும். அதோட குணம் அதுதான். இந்த கேட்ஃபிஷ் அந்த அட்டைப்பெட்டிக்குள்ள போட்டு அது இந்த இடத்துல இருந்து அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் பார்த்து அந்த அட்டைப்பெட்டியை திறந்து பார்த்தா எல்லா மீனும் எப்படி இருந்துதா, ஃப்ரெஷ்ஷா இருந்துதா. அந்த மீன் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு அது என்ன செய்யுது, ஓடிக்கிட்டே இருக்கு. அது போல உங்களை எதிர்த்து வருகிற ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு கேட்ஃபிஷ் தான். அவங்க இல்லைன்னு சொன்னா நம்ம தேவனை என்ன செய்ய மாட்டோம், பற்றி பிடிக்க மாட்டோம். அந்த மனுஷங்க நமக்கு தேவனா மாறிடுவாங்க. அதனாலதான் அவங்க யாரு, கேட்ஃபிஷ். அந்த கேட்ஃபிஷ்க்கு என்ன செய்யுங்க, நன்றி சொல்லுங்க, ஆசீர்வதிங்க. எந்த மனிதர்களாலும், எந்த சூழ்நிலைகளாலும், எந்த பலவீனங்களாலும், எந்த நோய்களாலும், எந்த பிரச்சனைகளாலும் உங்களோட வெற்றியை தடுக்க முடியாது. உங்களுக்கு தடைகள் வரலாம். அந்த கூட்டுப்புழு இடத்துக்குள்ள நீங்க தனிமைப்படுத்தி நீங்க அவரோட வார்த்தையில இருக்கும்போது உங்களுக்குள்ள மாற்றம் வரும். உங்க பயம் போகும், உங்களுக்கு அமைதி வரும், உங்களுக்கு சமாதானம் வரும், உங்களுக்கு சந்தோஷம் வரும், உங்களுக்கு பலம் வரும், உங்களுக்கு நிம்மதி வரும். இது மத்தவங்களுக்கு தெரியாது, ஏனென்றால் அது உங்களுக்குள் ஏற்படுகின்ற மாற்றம். ஆனா ஒரு நாள் எல்லாரும் பார்க்கும்படி ரெக்கைகளை அடிச்சு மேல பறக்கும் போதுதான் உங்களுக்கு என்ன தெரியும், கிறிஸ்துவை போல மாற்றப்பட்டது என்ன செய்யும் தெரியும். அந்த பலன்களை பெற்றுக்கொள்ளும் போது, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த கூட்டுப்புழுவோட ஷெல்ல உடைக்கும் போது அதுக்கு வலிச்சிருக்குமா இல்லையா?
அது லிக்யூடா அந்த திட நிலைமையில இருந்து திரவ நிலையா மாறும் போது, அது அழியும் போது அதுக்கு எப்படி இருந்திருக்கும்? வலிச்சிருக்கும். அந்த ரெக்கைகள் முளைக்கும் போது எல்லாருக்கும், மோசே எடுத்துக்கோங்க, இளவரசன் என்று எல்லாராலும் அறியப்பட்டவர், அங்கு வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பனாக இருக்கிறார். அவருடைய பெருமை அங்கு என்ன செய்யப்படுகிறது? உடைக்கப்படுகிறது. அவருடைய சுயம் உடைக்கப்படுகிறது. தேவனை சார்ந்து கொள்ள 40 வருடங்கள் வனாந்தரத்தில் என்ன செய்து கொள்கிறார்? கற்றுக்கொள்ளுகிறார். அதுதான் கூட்டுப்புழு ஸ்டேஜ். இந்த இடத்துக்கு நம்ம நேரம் கொடுக்கும் போது முதல்ல நமக்குள்ள ஒரு மாற்றம், பின்னர் வெளியில் மாற்றம். நம்முடைய பேச்சில், நம்முடைய செயல்களில், நம்முடைய நடக்கையில், நம்முடைய சூழ்நிலைகளில். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சிந்தனையை மறுரூபமாக்குகிறதன் மூலம், புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். இது ஒரு முக்கியமான வழி நித்திய மீட்பின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறதற்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய கிருபை பெரியது தகப்பனே. எங்களுக்கு என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். எங்களோடு பேசினீரப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த பலன்களை, வாழ்வை, மீட்பை, உமது அன்பை எப்படி நாங்கள் அனுபவிப்பது கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்திருக்கிறீர். எங்கள் சிந்தனைகளை மறுரூபமாக்குவதன் மூலம், ஒரு வார்த்தையை கொண்டு சாத்தானுடைய பொய்களை நிர்மூலமாக்குவதன் மூலம் உம்முடைய சித்தம் என்னதென்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். உமது வல்லமை வெளிப்படக்கூடிய இடமாக அது இருக்கிறது. கற்றுத்தந்ததற்காக நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தாங்களோ அவர்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுத்ததற்காக நன்றி. அவர்களோடு பேசியதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி. அவங்க வாழ்க்கையில உள்ள எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. தேவ அன்பு, தேவ வாழ்வு, தேவ சமாதானம், தேவ சுகம் அவங்க இருதயம், சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்கிறதற்காக நன்றி. அவங்க மன விருப்பங்களை அவர்கள் பெற்றுக் கொள்கிறதற்காக நன்றி. தடைகளை நீக்கி போடுகிற ஜெய கிறிஸ்து முன் செல்கிறதற்காக நன்றி. அங்க வழிகளை வாய்க்க பண்ணுகிறதற்காக நன்றி. அநேகருக்கு சாட்சியாய் நீர் நிறுத்துகிறதற்காக நன்றி. வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.